இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க ஒரு மனநல மருத்துவருங்க. இவங்க ஜெயிலுக்கு போய் ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காண்டி போறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன், இந்த ரூம் பூட்டி தான் வச்சிருக்காங்க, ஆனா டெய்லி ஒரு பேய் வந்து என்னை ரேப் பண்ணிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஏமா இதெல்லாம் நம்புற மாதிரி அம்மா இருக்கு, இதெல்லாம் உன்னோட கற்பனை தான்மா, என்கிட்ட கண்டினியூஸா நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் தடவை கிடையாதுங்க, ரெகுலரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் வராங்க. இதை முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போக இடையில ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. இவங்க மயங்கியும் போயிடுறாங்க. முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு ஜெயில இருந்துச்சுல, அதே ஜெயில இப்ப ஹீரோயின் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட புருஷனை கொலை பண்ணிட்டாங்களாம். எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. என்னடா நம்ம கார்ல போனோம், ஆக்சிடென்ட் ஆச்சு, முழிச்சு பார்த்தா ஜெயில இருக்கமே அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த கேஸை விசாரிக்க நம்ம அயன்மேன் இருக்காரு பாருங்க, அவர் வராரு. இவங்க ஜெயில ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமா என்ன இந்த பக்கம் புருஷனே போட்டு தள்ளிட்டியாமேன்னு சொல்ல, ஏய் நான்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு நியூஸ் பேப்பர் எடுத்தே காட்டிடுச்சு, இந்த பாத்தியா அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தலைகால ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த படத்தோட கதை கிளைமேக்ஸ்ல கொண்டு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும்.